எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ள என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு தங்களிடம் வரும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கத்தை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி மூடுவிழா நடத்திவிடுவார். எனவே ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பழனிசாமியிடம் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டுகின்ற பொறுப்பு எங்களிடம் வரும் என்றும் கூறினார். பழனிசாமியுடைய திருவிளையாடல்களால அம்மாவுடைய கட்சி இன்னைக்கு பலவீனமாகிட்டு இருக்குங்கிறது எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும். அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அம்மாவின் கட்சி தேர்தலுக்கு பிறகு மூடு விழா பழனிசாமி நடத்தி விடுவார்னு நான் பல முறை சொல்லிட்டு வரேன். அதுதான் இன்றைக்கு சொல்றேன். அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓரடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைப்பார்கள் என்பது உறுதி. இதைத் தொடர்ந்து வி.கே. சசிகலாவும் வைத்திலிங்கத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக ஒன்றிணைவதை தடுக்க தனி ஒரு நபரால் முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். எடப்பாடி தொடர்ந்து ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை. இது ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்லை. எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலா படி சட்டத்திட்ட விதிபடி நடக்கும். அதை நாங்க நல்லபடியா செய்வோம்.